இல்ல எனக்கு புரியல. ஆக்சுவலா இவங்க என்னதான் இப்ப சொல்ல வராங்க? என்னன்னா லவ் யூ. ஓஹோ, அப்படி போகுதா? சரி சரி சரி. ஆனா ஒண்ணு ப்ரோ, நேத்துக்கான நீயா நானா எபிசோட் பார்த்தப்பறம் தான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது. இப்ப இருக்க நிலைமையில டாக்ஸை விட டாக்ஸ் லவ்வர்னு சொல்லிட்டு சுத்துறாங்க தெரியுமா ஒரு சில பேர். அவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸா ஃபீல் ஆகுறாங்க. ஏன்னா நேத்துக்கான எபிசோட்ல அந்த மாதிரி பேசி வச்சிருக்காங்க. முக்கியமா அதுல ஒரு அக்காலாம் ஆப்போசிட்ல இருக்க ஒரு நபர் வந்து தன்னோட குழந்தைய இறந்துட்டுன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த விஷயத்த எப்படி முட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசினாங்க தெரியுமா? பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மொத்தமா பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த நீயான எபிசோடையே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய போராட்டங்கள் கூட நடந்துட்டு இருக்கு. அதாவது டாக்ஸ் லவர்ஸ் தான் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த மொத்தமா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த நீயான எபிசோடுக்கு வந்த கெஸ்ட் படவா கோபி அவங்க ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இப்போ கோபி அவர்கள்ட்ட வந்து நம்ம கோபிநாத் அண்ணன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னா இப்போ இந்த நாயெல்லாம் இப்போ ஏதாவது ஒரு தெருவுக்கு போகும்போது நிறைய பேர் துரத்தி கடிக்கல, அதுக்கு என்னதான் தீர்வு, நீங்க ஏதாவது தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம படவா கோபி என்ன சொல்றது என்ன தெரியுமா? அப்ப நகரத்துல நான் ஒரு நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க, அவ்வளவுதான். நீங்க ஏன் அடுத்தவங்க தெருவுக்கு போறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க அடுத்தவங்க தெருவுக்கு போறதே தப்புங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஏன்னா அந்த நாயெல்லாம் சேர்ந்து அந்த தெருவை வந்து ஓன் பண்ணிக்குமா. சரி ஓகே, அந்த டாக்ஸ் அங்கே தான் வாழுது, எல்லாம் ஃபுட்டு போடுறாங்க, அந்த டாக்ஸ் வந்து அந்த இடத்த ஓன் பண்ணிக்கும். சரி ஓகே பரவாயில்ல. ஆனால் அந்த தெருவுக்கு நம்ம எப்படி போகாமல் இருக்க முடியும்? அங்கே தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதுக்கு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அண்ணன் சொல்கிறது என்னன்னா, அந்த டாக்ஸ் அந்த தெருவெல்லாம் ஓன் பண்ணிக்கும். அதனால நீங்கள் அங்கே போகிறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்டைமில் போகக்கூடாது. அன்டைமில் போனீங்கன்னா நீங்கள் யாருன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வர்றீங்கன்னே டக்குன்னு அவங்கள பார்த்து அண்ணன் வணக்கம் சொல்லி அந்த நாய் சொல்லாது. கண்டிப்பாக உங்களை பார்த்தா கடிக்கத்தான் செய்யும்னு சொல்லிட்டு அண்ணன் ஓப்பனாக சொல்கிறாப்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் எந்த நேரத்தில் போகிறோம்? நீங்கள் நைட் டைமில் போகிறீங்க. நைட்டா? ஏன் போதாமல் நைட்டுக்கு போகிறீங்க? புரிஞ்சா நண்பர்களே? இதுக்கப்புறம் அடுத்தவங்க தெருவுக்கு போகிறதா இருந்தால் பார்த்து போங்க. முக்கியமாக நைட்டு அண்ணன் சொல்கிற மாதிரி நைட்டு 11 மணிக்கு மேலெல்லாம் போனீங்கன்னா கடிச்சு பிச்சு உதறிடும். அதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது. அதனால் நீங்கள் பார்த்து சூதானமாக காலையில் ஒரு 6 மணிக்கோ இல்லை மத்தியானம் ஒரு 12 மணிக்கோ அந்த மாதிரி போனீங்கன்னா 1-2 நாய் மட்டும் கடிக்கும். அதுக்கு மேலே கடிக்காது. ஆனால் நைட்டு 11 மணிக்கு போனீங்கன்னா கூட்டமாக சேர்ந்தவங்களை கடிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம படவா கோபி அண்ணனோட கருத்தாக இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் கோபி அண்ணனை வச்சு செஞ்சுட்டாங்க. கோபிநாத் அவர்கள் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க. இப்போ நான் அதில் கோபிநாத் அண்ணனே சொல்கிறேன். ஏன்னா 2 பேரும் கோபி அப்படிங்கிறதுனால குழம்பிடும். கோபிநாத் அண்ணன் வந்து 2-3 கொஸ்டின் ஆப்போசிட்டில் கேட்டாங்க. அடுத்த கொஸ்டின் என்னவா கேட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு ரிச் பீப்புள் வீட்டில் உள்ள ஒரு கிட்ட வந்து நாய் கடிச்சிட்டுன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு படவா கோபி அவர்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்கும்போது அவ்வளோதான், அண்ணன் அதுக்கு ஆன்சரே சொல்ல மாட்டேங்காங்க. ஏன்னா அண்ணன் வந்து சும்மா வந்திருக்காப்ல ஷோக்கு வந்து சட்புட்னு ஏதாவது பேசினா அது மூலமா ட்ரெண்ட் ஆயிரலான்னு சொல்லிட்டு யோசித்தாங்களே என்னமோ தெரியல. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாமல் இல்லை அது நம்ம அந்த டாபிக்குள்ள வர வேண்டாங்க, அந்த டாபிக் வேணாமே, நம்ம வந்து அதே நான் பேச விரும்பலைன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி அந்த டாபிக் நீங்க பேச விரும்பாம இருக்கலாம்? அதுக்கு தான் கோபிநாத் அவர்கள் கேட்கறதுனா, நான் அதை தான் விரும்புறேன், அந்த டாபிக்ல தான் நான் பேசுவேன், நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கன்னா அதுக்கு ஆன்சர் இல்லை. எப்படி இருக்கும்? இருக்காதுல்ல. ஏன்னா உண்மையாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிச் பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல வந்து டாக்ஸ் அதிகமாக இருக்காது. ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஏன்னா அதை வந்து அப்ரூவ் படுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே அதிகமாக ஃபுட்டு கிடைக்காது அந்த நாய்க்குலாம். அதனால் அங்கே இருக்காது. ஓகேவா? அதனால் பெருசாக அவங்க பாதிக்கப்பட போகிறதில்ல. யார் ரிச் கிட்ஸ் வந்து பாதிக்கப்பட போகிறதில்ல. ஏன்னா அவங்க வந்து பெருசாக ஸ்ட்ரீட்டில் நடக்க போகிறதில்ல. ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா மிடில் கிளாஸில் உள்ளவங்க தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெய்லி நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டால் கொஸ்டினுக்கு ஆன்சரே கிடையாது. இப்போ அதுக்கு படவா கோபி அவர்கள் வந்து முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ வெளியே பண்ணியிருக்காங்க. ஒரு வீடியோ மாதிரி போட்டு இப்போ வந்திருக்கிறது எல்லாமே எடிட்டட் வெர்ஷன். எப்படி நீயான எபிசோடு வந்தது எல்லாமே எடிட்டட் வெர்ஷன். நான் வந்து சும்மா தான் இருந்தேன், என்னை கூப்பிட்டு டாக்ல வர ஏதாவது பேசுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வந்து என்னோட கருத்தை சொன்னேன். பட் அவங்க எடிட் பண்ணி ஒரு வித்தியாசமாக போட்டாங்க. முடிஞ்சா எடிட் பண்ணாமல் ஃபுல் வெர்ஷன் அப்படியே போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, எடிட்டட் வெர்ஷனாகவே இருந்தாலும் அங்கே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது நீங்கள் தானே. உங்கள் வாயை திருடி யாரும் அங்கே டப்பிங் கொடுக்கலையே. அங்கே கருத்து சொன்னது நீங்கள் தானே. அந்த 11 மணிக்கு மேலே எந்த தெருவுக்கு போகக்கூடாது, தெருவுக்கு போனால் நாய் கடிக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த ரிச் பீப்புள்ஸ் யாரையும் கடிக்கலையே அதை பற்றி கருத்து கேட்டதுக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னது அது நீங்கள் தானே. அதை யாரும் மாற்றலை. அப்போ அந்த கருத்துக்கு ஆப்போசிட்லேயே தான் வந்துச்சுன்னா அது நீங்கள் தானே கண்டிப்பாக ஏற்றாகணும். அதை ஏற்றுக்க முடியாமல் இப்போ ஆப்போசிட்டில் ஒரு முட்டுகளை கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டாவது அதே எபிசோடில் இப்போ ஒரு ப்ளூ கலர் சாரி போட்ட ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா பேசுனதெல்லாம் கேட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், தரமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அக்கா பேசுனதுல கருத்தே இல்லை. அக்காவோட கருத்து என்னன்னா, நாய் கடிக்கும், ஓகேவா, நாய் கடிக்கும். ஆனால் நான் வந்து என் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது, நான் வளர்க்குறது எல்லா நாயுமே என்னோட பிள்ளையாக பார்த்து வளர்க்குறேன், ஓகேவா, என் பிள்ளையாக தான் பார்த்து வளர்க்குறேன். அந்த நாய்கள் உங்களை கடிச்சிச்சுன்னா நான் பொறுப்பில்லை. நான் பிள்ளையாக பார்த்து வளர்க்குறேன், ஆனால் அந்த நாய் உங்களை கடிச்சிட்டுனா அது ஏன் நாய் கிடையாது. அக்காவோட கருத்து அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டாங்க.
நாய்கள் கடிக்கும், ஆனால் நான் நாய்களை பிள்ளையாக வளர்க்குறேன், அந்த நாய் ஒருவேளை அவங்கள கடிச்சிச்சுன்னா அது ஏன் நாய் கிடையாதுன்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமாக பதில் சொல்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க. இது என்னங்க பிள்ளைன்னு சொல்கிறீங்க, பிள்ளைன்னு சொல்லிட்டு ஏன்னா சொல்கிறது தானே. இப்போ என் குழந்தையா வளர்க்குறேன்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டில் போய் டக்குன்னு நம்ம கருத்துக்கள் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கே சொல்கிறது. இப்போ எனக்கு என்ன குழந்தையா வளர்க்குறீங்க, இப்போ நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கலாமே, குழந்தைகள் இருக்குது, பசங்க இருக்காங்கன்னா ஆப்போசிட்டில் ஏதாவது குட்டி பசங்கள்கிட்ட சண்டை போட்டால் பொறுப்பு யார் எடுத்துப்பா? அம்மா அப்பா தானே எடுத்துப்பாங்க, கண்டிப்பாக அம்மா அப்பா தானே எடுத்தாகணும். அதே மாதிரி குழந்தையா வளர்க்குறீங்கன்னா அதுக்கான பொறுப்பை நீங்கள் தானே எடுக்கணும். ஆனால் அதை அக்கா எடுக்க மாட்டாங்க. அந்த டாக்ஸ்லாம் அவங்க டாக்ஸ் கிடையாது. பொறுப்பு எடுத்துப்பீங்களான்னு கேட்டால் பொறுப்பெல்லாம் எடுத்துக்க முடியாது. அப்போ எப்படி அவங்கள பிள்ளைகளாக பார்க்குறீங்க? ரெண்டாவது அக்கா இன்னொன்று சொன்னாங்க, அவங்களோட காரை வந்து எலி கடிச்சிட்டான், எலி ஒயரெல்லாம் கடிச்சு போட்டு எலி செத்து போச்சான். அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். என்ன வருத்தமாக இருந்துச்சுன்னா காரில் உள்ள ஒயரெல்லாம் கடிச்சிட்டுல அதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாச்சா நண்பர்கள். அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். அப்போ கோபிநாத் அவர்கள் ரொம்ப தெளிவாக கேட்டாங்க, என்ன வருத்தமாக இருந்துச்சா, அவங்க ஒரு எலி செத்து போச்சுங்க, அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணலையான்னு கேட்டால் ஃபீல் பண்ணேன் அதுக்கு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு முட்டை கொடுக்குறாங்க. அதுக்கு கோபிநாத் அவர்கள் ரொம்ப தெளிவாக உடச்சிட்டாங்க. 10,000 ரூபா பில் வந்ததுக்கு தானே ஃபீல் பண்ணீங்க, வேற எதுவும் இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. இதில் எனக்கு என்னன்னா, இப்போ வந்து நாயை ஒரு உயிராக பார்த்து தானே பயங்கரமாக போராடுறீங்க, அந்த உயிரால் பேச முடியாது, ஆனால் நீங்கள் பேசி போராடுறேன்னு சொல்லி பண்ணுறீங்க. கரெக்டு தான், இது யாருமே இங்கே தப்பு சொல்ல. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க தெரியுமா, டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஆப்போசிட்டில் இருக்க எல்லாருமே டாக் ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்படி யாருமே இங்கே எதுவுமே சொல்லலைங்க. பாதிக்கப்பட்டவங்க தானே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டு இருக்கவங்க, இதால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறவங்க தான் அங்கே பேசிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி ஹர்ட்டர்ஸ் ஆவாங்க? அது மட்டும் இல்லாமல் அக்கா வந்து உயிராக தானே பார்க்குறாங்க. அப்போ அங்கே செத்து போன எலியும் உயிர் தானே, ஏன் அக்கா அதை நினச்சி ஃபீல் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. எப்படியும் ஷோ முடிச்சுட்டு அங்கே இருக்க முக்கால்வாசி பேர் போகும்போது நல்ல பிரியாணி நான்வெஜ் தானே சாப்பிட்ருப்பீங்க. அப்போ அதெல்லாம் உயிர் தானே. இப்போ உயிர்னு சொல்லி நீங்கள் பேச போனால் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, நாங்கள் டாக் லவ்வர்ஸ், நாங்கள் இதுக்கு மட்டும்தான் நிற்போம், கடிச்சா கடி வாங்குங்க, நீங்கள் தான் அதை கடிக்க விடாமல் பார்த்துக்கணும், பேசணும். முக்கியமாக படவா கோபி என்ன சொன்னது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், நீங்கள் எங்கேயா போயிட்டு இருக்கும்போது நாயெல்லாம் உங்களை துரத்திச்சுன்னா நீங்கள் சட்டை நின்று நாய்கிட்ட 4 வாரத்தை பேசுங்க. 4 வாரத்தை டக்குன்னு பார்த்தீங்கன்னாப்பா நல்லா இருக்கியாப்பா, கல்லை சாப்பிட்டியாப்பா, என்னப்பா துரத்திட்டு வரையாப்பா, மூச்சு வாங்கலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாய்கிட்ட பேசிட்டீங்கன்னா நாய் உங்களை பார்த்து 2 தடவை அவோ அப்படின்ட்டு கடை நடந்து போயிருமா. அதே நீங்கள் வேகமாக வண்டியை ஓட்டிட்டு போனீங்கன்னா கடிக்கும், கண்டிப்பாக கடிக்கும். இது படவா கோபி என்ன சொன்னது. அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் பைக்கில் எங்கேயா வேகமாக போகும்போது நாய் உங்களை பார்த்து கொலைச்சிட்டே ஓடிதுன்னா சட்டுன்னு வண்டியை ஸ்டாண்டு போட்டுட்டு தம்பி வணக்கம் பாட்டு சொல்லிட்டு பக்கத்தில் போனீங்கன்னா மூஞ்சிலெல்லாம் கடிக்காது, மூஞ்சை பார்த்து பேசும். இப்போது நிறைய வீடியோஸ்க்கான கமெண்ட் செக்ஷனில் நிறைய விஷயம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. முக்கியமாக இந்த விஷயம், நாய் துரத்திட்டு வந்துச்சுன்னா இப்படி பண்ணாதீங்க, 11 மணிக்கு மேலே நீங்கள் அன்டைமில் அதர் ஸ்ட்ரீட்டுக்கு போனீங்கன்னா இப்படி தான் கடிக்கும்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சுல. அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. யாருன்னா அந்த டெலிவரி பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஒரு நாள் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள், டெலிவரி பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் நாங்கள் வந்து டெலிவரி பண்ண போகும்போது எத்தனை நாய் துரத்துது, எத்தனை பேர் எங்கள் இதில் கடி வாங்கியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா, அதுக்கெல்லாம் தீர்வை சொல்ல சொன்னால் அப்படி தான் கடிக்கும்னு சொல்கிறீங்களா, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையான்னு சொல்லிட்டு நான் கேட்கலங்க. கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தேன். கரெக்டு தானே. இப்போ அன்டைமில் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போகக்கூடாதுன்னா சம்டைம்ஸ் நீங்கள் கூட அன்டைமில் ஏதாவது ஆர்டர் பண்ணுவீங்களா ஃபுட்டு, அப்போ அது யார் கொண்டு வருவா, அதை நீங்கள் ஆர்டர் பண்ணால் காலையில் எடுத்துகிட்டு வரலாமா, தப்பு இல்லையா? இதுக்கு நம்மகிட்ட பதில் இருக்காது. ஓகே, இதையும் வச்சிடலாம். ஏன்னா ப்ளூ கலர் சாரியாக்காவோட கருத்து அதுதான், நாய் கடிக்கும், ஆனால் அது ஏன் நாய் கடிக்கூடாது, கடிக்க வந்துச்சுன்னா நீ ஓடு என்னமோ பண்ணிக்கோ, உன்னை காப்பாற்றிக்கோ, ஆனால் நாய் கடிக்கும், ஆனால் நீங்கள் நாய் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ளூ கலர் சாரியா கட்ட கருத்தே இல்லை நண்பர்களே. ரெண்டாவது இன்னொரு அக்கா பேசினாங்க, அந்த அக்கா பேசினது தான் கோபிநாத் அவர்களும் கோவப்பட்டது, மொத்த சோஷியல் மீடியாவும் பயங்கரமாக கோவப்பட்டது. ஏன்னா அந்த ஷோவில் ஆப்போசிட்டில் இருக்கிற நபர், பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னோட பையனை ஸ்கூல் கூட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் குறுக்க வந்து ஆட்டோன்னு நினைக்கிறேன் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் அவங்க கண்ணு முன்னாடி இறந்துட்டானா. அப்போ அந்த விஷயத்தை ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க. டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர் போயிருக்காங்கல்ல, அவங்கள கூட ஒரு சில பேர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே பேசியிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் கவனிச்சுனா தெரியும், ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த அக்கா அந்த விஷயத்துக்கு எப்படி முட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி இப்படிதான் ஒரு விஷயத்தை எடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் 2 தடவை, அக்கா சிரிச்ச மேனிக்கு சொன்னாங்க, எனக்கும் 2 தடவை ஆக்சிடென்ட் ஆச்சு. அது வந்து 2 தடவை ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு, நாய் வரல, குழந்தைகள் குறுக்க வந்துட்டு. அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நாய்க்கு பதிலாக ஒரு குழந்தை இப்படி குறுக்க வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா நீங்கள் இப்படி பேசுவீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. இங்கே எனக்கு என்னன்னா, வீட்டில் இருந்து வரும்போது ஒருவேளை பிரெயினை கலத்தி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டீங்களா என்ன, ஏன்னா அங்கே ஒரு உயிர் போயிட்டு
அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு, நாய் குறுக்க வந்துட்டுன்னு சொல்லிட்டு, ஓகேவா. உயிர் போயிருக்கு, அவரை ஃபீல் பண்ணி பேசுறாரு. அந்த இடத்துல குழந்தை வந்தா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா இப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் யோசிங்களேன். அதுக்கு கோபிநாத் அவர்கள் வச்சு செஞ்சுட்டாங்க, பேசவே விடல, சுத்தமா பேசவே இல்லை. இல்லை எனக்கு அடுத்த கொஸ்டின் என்ன, குழந்தை குறுக்க வருதுன்னா அக்கா ஏதோ ஒரு தெருவுக்குள்ள ஒட்டியிருப்பாங்க. அக்காவோட டிரைவிங் பத்தி அக்காவுக்கு தான் தெரிய போகுது. பட் இருந்தாலும் இப்படி ஒரு ஷோவில் இப்படி உட்காந்து பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஃபீலிங்ஸையும் மதிக்கணும். அதை விட்டுட்டு குழந்தை வந்தால் என்ன பண்ணியிருப்ப, எரும மாடு வந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லி பேசப்படாது. இது ரொம்ப பெரிய தப்பான விஷயம், ஓகேவா. அடுத்தது இங்கே இன்னொரு அண்ணன் ஒன்று பேசியிருப்பாப்புல, அதுக்கும் கோபிநாத் அவர்கள் தரமாக செருப்படி கொடுத்துருந்தாப்புல. இப்போ நாயெல்லாம் கடிக்கலாங்க, இந்த விஷயத்துலேருந்து எப்படி தான் தப்பிக்கலாம், அதுக்கு என்னதான் தீர்வு நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாய் கடிக்கத்தான் செய்யும், நம்ம தான் அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கணும், அதை விட்டு நம்ம வந்து நாய்களை ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு டாக் ஹேட்டர்ஸ் வந்து பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த இடத்துல கோபிநாத் அவர்கள் தரமாக ஒரு பதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்க யாருமே டாக் ஹேட்டர்ஸ் கிடையாது, யாருமே வெறுக்கலை, பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க. சும்மா நீ வந்து டாக் லவர்னோடனே அடுத்தவன டாக் ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு அடி அடிச்சிருப்பாப்புல. இதில் அண்ணன்ட்ட கேட்கும்போது என்ன பண்ணலாம், நாய் கடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கும்போது அண்ணன் சொல்கிறதுனா, நாய் கடிக்க வருதுன்னா கடி வாங்கித்தான் ஆகணுமா. அது மட்டும் இல்லாமல் அது ஏன் கடிக்க வருதுன்னு பார்க்கணுமா ஃபஸ்ட்டு, அது ஏன் கடிக்க வருது, அதுக்கு முன்னாடி யார் அந்த நாயை என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுமா. அப்படியே நாய் கடிச்சாலும் அந்த நாயை நீ அடிக்கிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது போல, தடவி தான் கொடுக்கணும் போல, அந்த மாதிரி அண்ணன் பேசுகிறாப்புல. இதுக்கு கோபிநாத் அவர்கள் தரமாக ஒன்று வச்சாப்புல. ஆப்போசிட்டில் இப்போ உங்கள் அம்மா வச்சுக்கலாங்க, உங்கள் அம்மா அதே மாதிரி நிற்கிறாங்க, ஒரு நாய் கடிக்குதுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, உங்கள் அம்மா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன்ட்ட பதில் இல்லாமல் அண்ணன் திணறி என்ன சொல்கிறாப்புலன்னா, அது எங்கள் அம்மா தான் முடிவெடுக்கணும்னு சொல்கிறாப்புல. இதில் அவங்க அம்மா அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க அம்மா தான் முடிவெடுக்கணுமா, நாய் கடிக்கும் போது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் யாரோ ஒருத்தவங்க அதில் இருக்கும்போது அவங்க முடிவெடுக்கக்கூடாதான், அவங்க நின்று கடி வாங்கிட்டு பொறுமையாக போயிட்டு நாய் கடிச்சிட்டு அப்படின்னு மாதிரி போகணுமா. மொத்தத்தில் அங்கே வந்த ஒரு சில பேர் கண்டிப்பாக ஸ்ட்ரீட் டாக்ஸ் எடுத்து வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க நல்லது பண்ணுறவங்க. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சில பேர் மூளையை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு என்னத்தையோ பேசின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நாய் கடிச்சா ஓடக்கூடாது, 11 மணிக்கு மேலே அடுத்த தெருவுக்கு போகக்கூடாது, எலி கடிச்சு 10,000 ரூபா செலவாயிட்டு அந்த இடத்துல நாய் இருந்தால் எலி வந்திருக்காது, இந்த மாதிரி முட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறவங்கள பார்க்கும்போது வருத்தமாக தான் இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் நாய் வந்து பாதுகாப்பாக தான் இருந்துச்சு. இப்போ முன்னாடி இருந்தால் அப்படி தான், கிராமத்து சைட்லலாம் நாய் பாதுகாப்பாக தான் இருந்துச்சு. அன் டைமில் யாராவது ஒருத்தவங்க வரும்போது குலைக்கிறது எல்லாமே இருந்துச்சு. பட் இப்போ என்ன நிலமையில இருக்குங்கிறத யோசிக்கணும். இப்போவும் டாக்ஸ் வந்து பெருகிட்டு இருக்குது, பயங்கரமாக பெருகிட்டு. எந்த தெருவில் பார்த்தாலும் 10 நாய் இருக்குது. அந்த 10 நாய்க்கு சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்புகள் கிடையாது. 10 நாய்க்கும் சாப்பாடுகள் கிடைக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது பெருகி 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 அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுது, கண்டதை தின்னி நோய் வந்து ரோட்டில் போகிறவனெல்லாம் வெறி பிடிச்சி கடிக்கும் போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன உண்டோ அதை பார்க்க தானே செய்யணும். அதை விட்டுட்டு அதை எப்படி நீங்கள் பண்ணலாம், கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது ரொம்ப தப்பான விஷயமா எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் நினைக்கிறது அந்த நாயை கொல்ல போகிறாங்க. யாரும் இங்கே நாயை கொல்ல போகிறாங்கன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரு ஷெல்டரில் அடைச்சி அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுவே பண்ணக்கூடாது அப்படின்னா எப்படி? பட் இவங்க பண்ணுவாங்க. டாக்ஸ் லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு சில பேர் வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணி நிறைய டாக்ஸை வந்து ஷெல்டரில் வச்சு ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே தான் கவர்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் ஆப்போசிட்டில் நிற்காங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு சுத்தமாக தெரில. இதில் முக்கியமாக அந்த ப்ளூ சரி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுக்கான கிளிப்ஸை பாருங்களேன். குழந்தைங்களை கடிக்குதுன்னு சொல்றீங்களா, எத்தனை குழந்தைங்களை கடிச்சதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி குழந்தைங்களை கடிச்சிருந்ததுன்னா அதுக்கு நாங்க வந்து வருத்தப்படுறோம். அதுக்கு காரணம் என்ன? புரிஞ்சா, நாய் கடிச்சு எத்தனை குழந்தை இறந்துச்சு உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியாது. அது அப்படிலாம் யாருமே இறக்கல. இப்போ செய்தியில நம்ம பார்க்கறதுலாம் ஃபேக்கான நியூஸ். அப்படியே இறந்துச்சுன்னா அதுக்கு அக்கா வருத்தம் தெரிவிச்சுக்கிறாங்க. அதுக்கு வருத்தம் தான். ஆனா அதுக்கு காரணம் பசியா. புரிஞ்சா, அதுக்கு காரணம் பசி தானே. இப்போ பெருகிட்டல, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதே நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் டாக் லவர்ஸ். ஆனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து கண்ட ப்ரீடெல்லாம் வளர்ப்போம். ஆனால் திருநாயை நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னா சுத்தமாக தெரில. இதில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சொல்யூஷன் சொல்கிறதுக்கு அங்கே வரவே இல்லை. முக்கியமாக யாருமே அங்கே சொல்யூஷன் சொல்கிறதுக்கு வந்த மாதிரி இல்லை. வந்த எல்லாருமே முட்டு கொடுத்து எதாவது பேசணுமே தவிர அதுக்கு சொல்யூஷன் கேட்டால் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. கடைசியில் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏதாவது ஒரு நாய் வெறி பிடிச்சி கிடைக்குதா அந்த நாயை செலக்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி நாய்க்களை செலக்ட் பண்ணி அதுக்கு என்ன உண்டோ அந்த ப்ரொசீஜர் பாருங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இதே தானே கவர்மெண்ட் சொல்கிறாங்க, இதே தானேங்க எல்லா கவர்மெண்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி முட்டு கொடுக்கணும். நாய்க்கு வந்து நாங்கள் முட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது ஒரு உயிர், அந்த உயிரை நாங்கள் காப்பாற்ற விரும்புகிறோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நிறையா உயிரை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. யோசிச்சுக்கோங்க, உயிர்னு சொல்லி பேசுகிறதுக்கு முன்னாடி
நல்லா நியூஸை பாருங்கள், தயவுசெய்து டெய்லி நியூஸ் பாருங்கள், எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி நியூஸை பாருங்கள். கேட்டால் இதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அந்த குழந்தை போய் நாயை அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க அப்போது தெருவில் சரின்னு சொல்லிட்டு வளர்க்குற நாய் வந்து நிற்கும்போது அந்த சின்ன குழந்தை அடித்ததில் அந்த நாய்க்கு வலிச்சு போச்சா, சின்ன குழந்தை அடித்ததில் அந்த நாய்க்கு வலிச்சு போச்சா, அப்படி தானே, அதனால் கடிச்சிட்டு அந்த நாய் அப்படி தானே. இப்படி தான் முட்டு கொடுக்குறாங்க, இப்படியே தான் முட்டு கொடுப்பாங்க, கடைசி வரைக்கும் முட்டு கொடுக்க போகிறாங்க. இப்போ கோபிநாத் அவர்களுக்கு மேலே பயங்கரமான ஹர்ட் வந்து கோபிநாத் அவர்களை போட்டு அட்டி உரிச்சிட்டு இருக்காங்க. அவர் தப்பு பண்ணிட்டாரு, நீ அடுத்த பிறவிலெல்லாம் பிறந்தா பொம்பளை நாயாக பிறக்கணும் அப்படி இப்படின்னு மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்கிறேன், கோபிநாத் அவர்கள் அங்கே பேசுனதுக்கு உங்கள்கிட்ட ஆப்போசிட்டில் இப்போ கருத்து இல்லை. ஆப்போசிட்டில் என்ன சொல்லி முட்டு கொடுக்கன்னு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால் இப்போ இப்படி ஒரு முட்டை கொடுத்து கோபிநாத் அவர்களுக்கு ஆப்போசிட் பண்ணிட்டுருங்க. முக்கியமாக நம்ம படவா கோபி என்ன ரொம்ப சூப்பராக பேசியிருந்தீங்க. இப்போ எடிட்டட் வெர்ஷன் ரொம்ப ஃபேக் அப்படின்லாம் பயங்கரமாக முட்டுக்களை கொடுத்துட்ருக்கீங்க. தீர்வு சொல்லுங்கள், அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தீர்வை எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.